மேடையில் வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர். இப்படி ஒரு ஈவெண்ட்டில் என்னை கூட்டத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டிருந்தேன் ஒருத்தர் பரத்ன்னு சொல்லிட்டு, ஏன் என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவங்களாம் பேசுவாங்க, அது வந்து நாட்டுனாங்க. இவங்க பேசுறது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. புரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ எல்லாரும் வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணும், பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு இது என்னைக்காக இருந்தாலும் நம்ம உயிர் போக போகுது, அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ அது இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றது புரியுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மூளை சார்கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி மூளை ஒர்க் ஆகலாம் ஒரு விஷயம் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணணும் சார். நான் பிறந்தது வந்து ஒர்க் ஆகலை சார், அது என்ன பண்ணணும்னு கேட்டேன். எல்லாமே பண்ணலாம்னு சொன்னார். சொன்னால் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து சப்போஸ் அந்த மாதிரி வயசாகிடுச்சு, வயசானா எல்லாருக்குமே இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே சந்தோஷமாகணும். வீட்டில் இருக்க பெற்றவங்களை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்பா அம்மா தான். நம்ம இன்னைக்கு இந்த அளவு நிற்கிறோன்னா அதுக்கு அப்பா அம்மா காரணம். ஸோ அவங்கள நம்ம கடைசி வரையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க சொன்ன சென்டென்ஸ் எதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அவங்க தான். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கணும். தேங்க்யூ சார். உண்மையிலேயே வந்து ரீல் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கும் நான் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் பார்க்குறேன். வரவங்க அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஒரு எந்த விஷயமா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். லவ் யூ. என்னை கூட்டத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். Parkinson's disease, but after that, even I don't have any idea about this. First of all, thanks to the RELA doctors team and RELA management for inviting me to this event. I request all the media persons and the families, those who are present here, to try please create awareness among all the public regarding this disease. At the same time, I request doctors in police department also. We don't have much awareness regarding this. Whenever you get time, please conduct some medical camps in police quarters so that police families and they will also get to know about this. Because people they think they have some hallucinations and all, they think some கடவுளை தோன்றுட்டு போகலாம். அதுக்கு நான் அந்த மாதிரி they may have some superstitions also. So please spend some time with police person. Whenever you get time, just let me know. We'll arrange some medical camps in the police quarters. So once again, thank you so much for inviting me. Thank you. வணக்கம். நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட், ரெய்லா ஹாஸ்பிட்டல், சென்னை. ஒரு வருஷமும் வேர்ல்ட் பார்க்கின்சன் டே அவேர்னஸ் வந்து 11th April நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த வருஷம் யோகா ஃபார் பார்க்கின்சன் டிசீஸாக ஹைலைட் பண்ணுறோம். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னா 4 சிம்டம்ஸ் இருக்கலாம். நடுக்கம், ஸ்லோ ஆகிறது, கை கால் இறுக்கம், பேலன்ஸ் இஷ்யூ. இது 4 இருந்தால் பார்க்கின்சன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி 60 வயசுக்கு மேலே வரும், பட் யங்கர் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்க நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இது பார்க்கின்சன்னான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னா நரம்புகள் தன்னை போல அழிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால டோபமைன் கெமிக்கல் குறைஞ்சி போகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் டோபமைன் டேப்லெட்ஸும் உடற்பயிற்சியும் பண்ணுனா அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஒன்ஸ் மெடிசன்ஸை டாலரேட் பண்ண முடியல, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்வான்ஸ்ட் மெத்தட் மூலமாக பார்க்கின்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட் தான் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஆள் மூளை தூண்டுதல்னு சொல்லுவோம். ஸோ இது சின்ன ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி இருக்கும். அது காலர் போன் கீழே வச்சுடுவோம். அதில் கனெக்டிங் ஒயர் சின்ன பர்ஹோல் பின் ஹோல் மூலமாக சர்ஜன் உள்ள பிரெயினில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டிமுலேட் பண்ண கொஞ்ச நாளில் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் வரும். இந்த வியாதி 5 ஸ்டேஜில் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பேஸ் மேக்கர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் மூவ்மெண்ட் டிஸார்டர் அண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் கிளினிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். Every Thursday from 10 AM to 2 PM we are following this. And இந்த மாதம் பார்க்கின்சன் அவேர்னஸ்க்காக பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கேம்பும் பண்ணுறோம். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே வந்து நாளைக்கு, அதுக்காக அந்த அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். இவங்க சொல்கிறது ஒரு எவ்வளோ சொன்னீங்க percentage of people? Sir, above the age of 60, 1,000 per 1 lakh. 1,000 per 1 lakh na 1 in 100 I think. 1 in 100 people are affected with Parkinson's disease. இது வந்து ஓல்ட் ஏஜ் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல நிறைய பேருக்கு, வயசானவங்களுக்கு டயக்னோசிஸ் இல்லாமல் போகுது. டயக்னோசிஸ் இல்லைன்னா அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இந்த டயக்னோசிஸ் இருந்து இந்த மருந்து ட்ரீட்மெண்ட்லேயோ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்லேயோ
அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க செல்ஃப் கேரிங்காகவும் இருக்கும். ஒரு அளவுக்கு டிபெண்ட், மற்றவங்களோட டிபெண்ட் இல்லாமல் செல்ஃப் கேரிங்காகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். ரெண்டாவது, எல்லாரும் கேட்குற கேள்வி, தி ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொன்னாங்க. ஆழமான மூளை ஸ்டிமுலேஷன். ஆள் மூளைன்னு சொன்னீங்க, ஒரு வேலை நான் ஆளுங்கன்னு நினைச்சேன். ஆழமான டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபோர் ரன்னராக இத்தனை வருஷமா இருந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா விதமான டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஃபுல் ஃபண்டிங் கொடுக்கறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான். நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷனுங்கிறது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆகுதுன்றீங்க. ஒருவேளை 10 லட்சம் கூட பண்ண முடியுமோ என்னமோ அதிகமாக பண்ணா. இதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கோம்னா, வாட் எவர் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிவைஸ், ஃபண்டிங் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த லெவல் வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, இந்த டிவைஸை நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு தானே மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். Asking the government to waive taxes. I am a very tax abiding citizen and I would like to pay my taxes and be in the straight with the government.